31ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026 ஹுதுபா பிரசங்கள் நடத்தக்கூடிய உலமா பெருமக்களே, ஜும்மா மஸ்ஜித்களினுடைய நிர்வாகிகளே, உங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. இன்றைக்கு டேட் 2026 7ஆம் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை, 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 3 நாள் டைமிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் தேடி பாருங்கள். நான் முகமது இஸ்மத் வத்தல உனிப்பிட்டியிலிருந்து. முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலர் திணைக்களம் MRCA/WD/C/GN எனும் இலக்கத்தோடு 2026 7ஆம் மாதம் 28 இன்றைக்கு அனைத்து பள்ளிவாயல் நம்பிக்கையாளர்களுக்கும் ஆனது எனும் தலைப்பில் ஊழல் அற்ற மனிதநேயம் மிக்க பண்பாட்டு சமூகத்தை உருவாக்குவோம் எனும் தலைப்பில் ஜும்மா நடாத்துதல் தொடர்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஜனாதிபதி செயலக PC/CSL/Circular/8/2026 இலக்க சுற்றறிக்கைக்கு அமைவாக ஊழலற்ற மனிதநேயம் மற்றும் நட்பண்பாடு மிக்க சிறந்ததொரு சமூகத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் நாடளாவிய ரீதியில் அனைத்து ஜும்மா பள்ளி வாயில்களிலும் எதிர்வரும் 2026 7/31 திகதி வெள்ளிக்கிழமை ஜும்மா நடாத்துவதென திணைக்களத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. என்ன தலைப்பு, யார் யார் சொன்ன, என்ன அங்கீகாரம், இலக்கங்கள் எல்லாம் போடப்பட்டு இந்த தலைப்பில் இன்னென்ன நோக்கங்களை முன் வச்சு ஹுத்பா பிரசங்கங்கள் நடத்துகிற சம்மந்தமாக இந்த கடிதத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த ஜும்மா பேருரையில் உள்ளடங்கப்பட வேண்டியவைகள் என்று 3 விடயத்தை இங்கே மேற்கோள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதில் ஒன்று, வெளிப்படையான நிர்வாகமும் தனிமனித ஒழுக்கமும் சேரும்போதுதான் ஊழல் அற்ற நேர்மையான சமுதாயம் உருவாகும். 2வது, சாதி மத எல்லைகளை கடந்து அனைத்து உயிர்களிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் நடந்து கொள்ள நட்பண்புகளை வளர்த்தல். 3வது, அமைதியும் வளமும் மிக்க சிறந்ததொரு புதிய சமுதாயம் மலர முன்மாதிரியாக செயற்படல். இந்த 3ஐயும் உள்ளடக்கி மேற்படி விடயங்களை கருத்தில் கொண்டு 2026 7/31 திகதி வெள்ளிக்கிழமை குறித்த தினத்தில் தாங்கள் ஜும்மாவை நடத்தி முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உதவி பணிப்பாளர், முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களம், A அகமட் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறாங்க இந்த கடிதத்துக்கு. கடிதத்தோடு சேர்த்து இந்த ரெக்கார்டு அனுப்புகிறேன். அத்தோட இது உண்மையாக பொய்யாங்கிறத முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களத்துக்கு இன்றைக்கு 28ஆம் தேதி நான் பேசுகிற இந்த நேரத்துக்கு 1:58க்கு பேசிக்கொண்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி நான் எடுத்த தொலைபேசி உரையாடலை உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. முஸ்லிம் சமய பண்பாட்டோட திணைக்களமா? சார். உங்களோட லெட்டர் ஒன்று இஷ்யூ ஆகிக்குது, எனக்கு கிடைச்சிச்சு, வாட்ஸ்அப் மூலமா வந்திருக்குது. அனைத்து பள்ளிவாயல் நம்பிக்கையாளர்களுக்குமானது என்று சொல்லி வாரக்கிழமை 31ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஹுத்பா பிரசங்கம் தலைப்பொண்டு கொடுத்திருக்கிறேன். அந்த லெட்டர் நீங்க வெளியாக்குனதா இல்லையான்னு யார்கிட்ட கேட்டுக்கொள்றேன். ஒரு நிமிஷம் நீங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்தின் மூலமா கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்க, ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கம் சம்பந்தமான தலைப்பு கொடுக்கப்பட்டு அப்படி ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ ஆகுனதா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டுக்கொள்ளத்தான் கால் எடுங்க. ஓகே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட லெட்டர் ஒன்று இஷ்யூ ஆகிக்குது முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்தில். அனைத்து பள்ளிவாயல் நம்பிக்கையாளர்களுக்குமானது ஊழலற்ற மனித நியமிக்க பண்பாட்டு சமூகத்தை உருவாக்குவோம் எனும் தலைப்பில் ஜும்மா நடாத்துதல் தொடர்பாக. அது உங்களோட முஸ்லிம் சமய பண்ண எப்ப இஷ்யூ பண்ண லெட்டர்? அது இன்றைக்கு இஷ்யூ பண்ண டேட். நீங்க கொழும்பு டிஸ்ட்ரிக்டா? நான் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். இப்போ கம்பால நிக்கிறேன். கம்பா டிஸ்ட்ரிக்ட். ரைட் ரைட். இப்போ அது இன்றைக்கு வெளியாகினது தான். அதில்
இப்போ நான் இன்னைக்கு டேட் வந்து 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு வெளியாக இந்த தலைப்பு, இந்த கடிதம், இந்த சுற்றறிக்கையோட 31ஆம் தேதி ஹுத்பா பிரசங்கங்கள் செய்யக்கூடிய இமாம்கள், உலமா பெருமக்கள், ஆலிம்கள் இன்னின்ன தலையங்கங்களை இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க என்கிற ரிக்வெஸ்ட்டை முஸ்லீம் சமய பண்பாடு திணைக்களம் மூலமாக வெளியாக்கப்பட்டிருக்கு. போதாமைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு இலக்கமும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு? ஊழல் இல்லாத மனுஷத்தன்மையோட மனிதநேமிக்க பண்பாட்டு சமூகத்தை உருவாக்குவோம் எனும் தலைப்பில் தான் ஜும்மா நடத்துகிற சம்பந்தமாக போட்டிக்கிறாங்க. நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ். இப்படி ஒரு விஷயத்தை முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களம் ஒரு சுற்றறிக்கையாக, ஒரு கடிதம் மூலமாக 3-4 நாளைக்கு முந்தி உலமாக்களுக்கு இந்த தலையங்கம் கொடுத்தமைக்காக சமூகம் சார்ந்த நன்றிகள் முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களத்துக்கு, இந்த அரசாங்கத்துக்கு, அதனுடைய அமைச்சர் பிரதி அமைச்சர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு. இப்போ தான் இடுப்பு முள்ளில் பெலன் வந்திக்கு உலமாக்களுக்கு நிலைமைகளை பார்த்து உசிதமான தலைப்புகளை கொடுத்து எல்லாத்தையும் ஒத்துமைப்படுத்தி பள்ளி சொத்துக்கு ஆட்டையை போட வானம், லஞ்சம் ஊழல்களை செய்ய வானம் என்று கொத்துபா பிரசங்கம் செய்ய சொல்லிக்கிறீங்க. அவங்களா செய்யணும், நீங்களா கொடுத்து செய்ய வைக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ உலமாக்கள் பேசுகிறாங்க, இன்னும் எவ்வளோ பேச வேண்டியிருக்கு. பேசினது போதா, ஐத்தான் பள்ளி சொத்தை களவெடுக்கிறானோள். லஞ்சம், ஊழல், துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம், அல்லாவோட வீட்டு சொத்துக்களுக்கு ஆட்டையை போடுற கடந்த காலங்கள் எல்லாம் நடந்தே தான். 10, 20, 30 வருஷமாக நடந்திக்கு. இந்த தலைப்பை கொடுக்குற உலமாக்களுக்கு மிம்பர் மேடையில் பேச சொல்லி, அத்தோட இந்த தலைப்பில் ஏழுமென்று சொன்னால் முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளை எல்லாத்தையும் முறையிடத்தில் வச்சு, வக்ஃபு சபா அதிகாரிகள் எல்லாத்தையும் முறையிடத்தில் வச்சு, அங்கே ட்ரைபியூனல் இருக்குது, வழக்கு பேசுகிற, பிரச்சனை பேசுகிற, அது ஜட்ஜிலேருந்து லோயர்மார்லேருந்து பிரச்சனைக்கு உட்பட்ட மசீது நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கும் ஒரு பயானம் பண்ணுங்க. ஊழல், கேம், ஃபைல் காணம், எங்களிடத்தில் தரவுகள் இல்லை, அந்த மசீதோட டீட்ட கோப்பி எங்களுக்கு தந்தில்லை, அந்த மசீதோட வருமானங்கள் எங்களுக்கு காட்டில்லை, அந்த மசீதோட நிர்வாக சபையுடைய தரவுகள் எங்களிடத்தில் இல்லை, அது பள்ளிக்கு சொந்தமான சொத்தா இல்லையா என்கிறது எங்களுக்கு தெரியா என்கிற எல்லா கேமையும் முன்னுக்கு நின்று செஞ்சு கொடுத்ததும் இந்த வக்ஃபு சபையினுடைய அதிகாரிகள், முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களத்துக்கு சொந்தமான அதிகாரிகள். இப்போ எந்த அளவு வைக்கிறாங்கங்கிற தெரிய துப்புரவு பண்ணுங்க. ஊழலை, லஞ்சத்தை அங்கேருந்து ஒழிங்க. இதுக்கு முந்திங்கிற பறக்கத்தான் செஞ்சுக்கிறாங்க. பணிப்பாளர், பறிப்பாளர், பொறிப்பாளர் எல்லாம் சேர்ந்து பொறிச்சிட்டு போய்த்தாங்க சமூக சொத்துக்களே. எனவே அரசியல்வாதிகள், ஆன்மீகம் போதிக்கக்கூடியவர்கள், அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் அனைவர்களும் முஸ்லீம்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை காட்ட வேண்டிய ஆக்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சி அன்பு நபியுடைய வழி நடந்து மார்க்கம் என்ன சொல்லி தந்திக்கோ அதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அரசாங்கத்து மூலமாக சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அவங்களை செய்ய வேண்டிய காலத்தில் நான் நீங்களும் வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு லெட்டரை வெளியே போட்டதுக்கு சந்தோஷம். லஞ்சம், ஊழல், மோசடி, அல்லாஹ்வுக்கு ஆட்டையை போட்டால் என்ன கிடைக்கும்? உலகத்தில் கேம் செஞ்சு, வக்ஃபு சபையில் அதிகாரிகள் மோசடி செஞ்சு, ஃபைலை காணமாக்கி, தரவுகளை இல்லாமலாக்கி, அதுக்காக வேண்டி ஒரு சம்பளத்தை எடுத்து, பென்ஷன் எடுத்து, பட்டா எடுத்து, அதை எடுத்து, இதை எடுத்து, அரச அதிகாரி என்கிற பேர் புகழ்கள் எல்லாத்தையும் எடுத்து கேம் செஞ்ச அதிகாரிகள் இருந்தால் அவங்கள சட்டத்துக்கு முன்னே கொண்டாந்து பருப்பை கொடுத்து அவங்க செஞ்ச கேமில் என்னென்னலாம் பறிப்போச்சோ அவங்களோட தலையில் வச்சே தேசிக்காவை வெட்டி எப்படி சரி சொத்துக்களை, பள்ளி சொத்துக்களை, மதரசாக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை, சமூகத்துக்கு சொந்தமான சொத்துக்களை எடுக்கிறதுக்கும் பாருங்கள். கண்ணூர் இல்லாமல் கேம் காரணம் நாங்கள் பார்த்திக்கிறோம். அதிகமாக சிஐடிக்கு போனாங்க, வந்தாங்க, விசாரணை, அது இது தகவல் அறியும் ஆணைக்குழுவில் கேஸ் வைத்து கொண்டிருக்கிற என்றெல்லாம் சில சம்பவங்கள் இருக்கு. பல மசீதுகளுடைய நிர்வாகிகள் பிரச்சனைப்பட்டு வார நேரத்தில் யார் பிழையாக நடப்பாங்களோ, யார் மோசமான செயல்படுவாங்களோ, சரியான பக்கத்துக்கு நீதம் செலுத்தாமல் பிழையான பக்கத்துக்கு நீதம் செலுத்தின காலமும் இருந்துச்சு வக்ஃபு சபையில். எனவே அவங்களையும் கூப்பிட்டு நல்லா தலை பொண்ணு கொடுத்து அவங்களோட தலையும் கழுவுங்க, பயங்காட்டுங்க. மாட்டவானா அன்றகுமார் திசாநாயக்கட ஆட்சி இது, மாட்டினா தொங்க விடுவான், கொண்டு போய்த்து உள்ளுக்கு போடுவான்னு பயங்காட்டுங்க. 2-3 பேர்த்த பிடிச்சி உள்ளுக்கும் போடுங்க. நாங்களும் இன்ஷால்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். 4-5 கேம் காரணம் லீக்கிறானோ பழைய கோடி கணக்குக்கு தன்னுடைய
மார்க்கத்துடைய ஹக்கு, தன்னுடைய அந்த அதிகாரத்துடைய ஹக்கு, இந்த சமூகத்துடைய ஹக்கு, அல்லாஹ் விட்டு ஹக்கு எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு உதவி செஞ்சோன்னு லீக்கிறானோ இன்ஷால்லா ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு இருக்கிறோம். எந்த டைமில் சனியன் இழுப்பமோ தெரியா. நாங்கள் சுடுத்தான்லேயே சும்மாவே கையை போடுறாக்கள், கேம் செஞ்சால் சும்மா விடுவோம் எனும் இத்தகவலோடு விடைபெறும் நான் முகமது இஸ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.